வணக்கம். எம்ஜி கிச்சனில் இன்றைய சமையல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சப்பாத்தி பூரிக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்ற மாதிரி கொண்டக்கடலை வச்சு ஒரு குருமா செய்ய போகிறோம். அது எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. இந்த குருமா செய்கிறதுக்கு அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் பட்டை, லவங்கம், சோம்பு எல்லாமே வச்சுருக்கேன். அது எல்லாத்தையும் சேர்த்து தாளிச்சிடலாம். இது கூடவே ஒரு 3 பச்சை மிளகாய் 2 கீறி வச்சுருக்கிறேன். அதுவும் இதோட சேர்த்துட்டு கூடவே 2 பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் இதோட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் பாதி அளவுக்கு வெந்து வந்ததுக்கப்புறம் 2 கொத்து கருவேப்பிலை, கொஞ்சமாக கொத்தமல்லி, கூடவே ஒரு 5-6 புதினாவும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். 2 தக்காளி மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கிறேன். அதையும் இதோட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் வெறும் மிளகாய்த்தூள், அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட மட்டன் மசாலா இருந்ததுன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. என்கிட்ட இல்லை, அதனால் சேர்க்கல. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே நல்லா வதக்கி விட்டுடலாம். இந்த மசாலாவோட பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறம் 1 கப் அளவுக்கு முளைக்கட்டின கொண்டக்கடலை எடுத்து வச்சுருக்கிறேன். அது இதோட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இது வீட்லேயே முளைக்கட்டினது. உங்கள்கிட்ட முளைக்கட்டின கொண்டக்கடலை இல்லைன்னா நீங்கள் நைட்டில் கொண்டக்கடலை ஊற வச்சுட்டு காலையில் சேர்த்துக்கலாம். கொண்டக்கடலை சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் 1/4 கப்பு துருவின தேங்காவும் 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன். அதை இதோட சேர்த்துடலாம். இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்துட்டு உப்பு செக் பண்ணிவிட்டு குக்கரோட மூடியை போட்டு மூடி வச்சிடலாம். தண்ணி பார்த்திங்கன்னா குருமா எந்த அளவுக்கு திக்காக வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி குட்டியோ குறைச்சியோ சேர்த்துக்கோங்க. இப்போ குக்கரோட மூடியை போட்டு மூடிட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 விசில் வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணதுக்கப்புறம் காமிக்கிறேன். இப்போ குக்கரில் 5 விசில் வந்துட்டு ஏர்லாம் ரிலீஸ் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா கம்ம வாசனையோட குருமா சூப்பராக வெந்து வந்திருக்கு பாருங்கள் உங்களுக்கு. இதுக்கப்புறம் நம்ம அடுப்பில் வச்சு கொதிக்க வைக்கணும் அப்படின்ற அவசியம்லாம் கிடையாது. அப்படியே சாப்பிட ஆரம்பிக்கலாம். இந்த குருமா உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் சுவைக்கட்டும், ஆரோக்கியம் பெருகட்டும். நன்றி.